ரொம்ப விசேஷமான திருநாளா தாங்க போற்றப்படும். நாளைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாள். மாலையில 6 மணிக்கு தான் எப்பவுமே தீபம் ஏற்றுவாங்க. ஆனா 4:30லேருந்து 6 மணிக்கு பிரதோஷ வழிபாடு. அந்த டைம்ல நாம தீப வழிபாடு மேற்கொண்டோம்னா நமக்கு நல்ல அருள் கிட்டுங்க. அப்படிப்பட்ட தீப திருநாள்ல நாம ஷட்கோணம் போட்டுக்கிட்டு ஐயனை வழிபடலாங்க. தீபங்கள் ஏற்றும் போது மக்களே 3 திசைகளை பார்த்து மட்டும் ஏற்றுங்க. அந்த திசைகள் சொல்கிறேன், இப்போ கேளுங்க. கிழக்கு, மேற்கு, வடக்குங்க. இந்த திசைகளை ஏற்றிங்கன்னா உங்களுக்கு சுபிட்சங்கள் கூடுங்க. 3 திசைகளை பார்த்து மட்டும் நீங்கள் தீப வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. உங்கள் வீடு தெற்க பார்த்தா மாதிரியே கூட இருக்கட்டும் மக்களே. ஆனால் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு இந்த 3 திசைகளை பார்த்த மாதிரி நாளைக்கு தீப வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க மக்களே. நல்ல ஐஸ்வர்யம் கூடும். நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.